நாளை காலையில நீ எனக்கு நல்ல பதிலா சொல்லணும். இன்னைக்கு சப்பாத்தி தானா? என்னங்க நீங்க நேத்து நைட்டு சாப்பாடு எடுத்து வச்சப்போ டெய்லி சாப்பாடு தானேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கும் மேல சப்பாத்தி செஞ்சு வச்சா இன்னைக்கு சப்பாத்தி தானாங்கிறீங்க. அது இல்ல ரேணு, மதியானம் ஒரு ஹோட்டல்ல ஸ்பானிஷ் ஃபுட்னு ஒன்று சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ ஒரு ஹெல்த்தி மெனு அது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீ வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? இங்க பாருங்க, வீட்டு சாப்பாட்டையும் ஹோட்டல் சாப்பாடையும் கம்பேர் பண்ண கூடாது. ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? நீ எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க கத்துக்கணும் ரேணுகா. ஆக்சுவலி நான் அவட்ட இருந்து என்ன பதில் எதிர்பார்த்தேன் தெரியுமா? நீங்க எந்த ஹோட்டல்ல அந்த ஐட்டம் சாப்பிட்டீங்க, நானும் சாப்பிட்டு பாக்குறேன், நாளைக்கு ஈவினிங்கே அதை உங்களுக்கு ட்ரை பண்ணி தரேன்னு நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். அப்படின்னா நான் செய்யறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்ல ரேணுகா. இல்ல, நான் இது வரைக்கும் நிறைய வாட்டி கவனிச்சுட்டேன். ஏதாவது ஒரு ஐட்டத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா சிரிச்சுட்டே பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நான் அதே கண்டினியூ பண்ணா சிரிச்சுட்டே மட்டும் தட்டுறீங்க. ஹே, என்ன இது ரேணுகா? நான் சும்மா ஜோவில சொன்னேன், இதுக்கு போய் கோச்சுக்கிற? சரி சரி, சாப்பாடு விஷயத்துல இனிமேல் நோ கமெண்ட்ஸ், ஓகே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எது உண்மையோ அதை அப்படியே சொல்லுங்க, நான் ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்குவேன். ஹலோ ஹலோ, சொல்லு செபாஸ்டின். லேடிஸ் செக்ஷன் சூப்பர்வைசர் ஹைட்ராலிக் லிஃப்ட் வேலை செய்யலன்னு சொன்னாங்க, சரி பண்ணிட்டீங்களா? சார் அதை தான் சார் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பண்ணிட்டீங்களா இல்லையா? சார் அதை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லிஃப்ட் ஆயிலும் ரொம்ப மோசமா இருக்கு சார். நம்ம ஸ்டோர்லயும் ஸ்டாக் இல்லை சார். அது VG98 ஆயிலா? இல்லை சார், அது முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த கிரேடு வரதில்ல. அதுக்கு பதிலா GG68 அட்வான்ஸ் பிளஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயில் வேணும் சார். சரி, நான் ஏற்பாடு பண்றேன். திலகா. அண்ணா, டேவிட் கொஞ்சம் வர சொல்லு. ரத்னம். சொல்லுங்க சார். GG68 ஆயில் கம்பெனில எவ்வளவு ஸ்டாக் இருக்கு? நெல் பேலன்ஸ் சார். அங்கிள் அங்கிள், ஏன் இப்படி இருக்கீங்க? இதோ இப்ப மெஷின் ரிப்பேர் ஆகி கிடக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா ஆயில் வேணும். எப்படி கொண்டு வந்து கொடுப்ப? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணு எனக்கு தெரியாது. ஆயில் எனக்கு ராத்திரிக்குள்ள வந்து ஆகணும். சொல்லிட்டு அவ்வளவுதான். ஓகே சார், நைட்டுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடுறேன். போனவே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். டேவிட், ஜெனிஃபர் அந்த பையன் யாருன்னு ஏதாவது வாய் திறந்தாளா? இல்லைங்க ஐயா, அவங்கிட்ட பேசுறது செவுத்துக்கிட்ட பேசுறது ஒண்ணுதான் ஐயா. நாளைக்கு அவ வாயை திறந்து எல்லா உண்மையும் சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம் ஐயா? நாம 2 பேரும் அவளை ஃபாலோ பண்ற திட்டம். புரியலையா ஐயா? நான் அப்புறமா அதை விளக்கமா சொல்றேன். திலகா, பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா. அது என்னங்க? என்னன்னா, சாப்பிட வரீங்களா? எனக்கு சப்பாத்தி வேண்டாமா? சரி, வேற ஏதாவது சமைக்கணுமா? இல்ல வேணாம் வேணாம். பால் இருக்குல்ல? இருக்கு. இல்ல வழக்கமா நீங்க 2 பேரும் குடிக்க மட்டும் தான் வச்சிருப்பீங்க. இல்லங்க, சேஃப்டிக்கு வச்சிருப்பேன். சரி, போய் எடுத்து வா. இந்தாங்க. குடுமா. டேவிட், இந்த ஆயில கிருஷ்ணகிரியில சுலைமான் லூப்ரிகன்ட்னு கடையில கிடைக்கும். 3 பேர்ல வேணும். அவன் மட்டும் தான் விற்பான். நம்ம குட்டி யானைய பேரலோட அனுப்புறேன். நீயும் கூட போயிட்டு வந்துரு. பணத்தை ரத்னம் டிரைவர் கிட்ட கொடுத்துருவாரு. நீ போ. ஐயா, ஆயில் பேர் என்ன சொன்னீங்க? VG98. சரிங்க ஐயா. போ.
ரேணுகா ரேணுகா மயக்கமாயிட்டா? திலகா